அதை உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாம் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த நாளில் ஒரு விசேஷ செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டவர் உண்மையாகவே இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. நம்ம வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்க, நம்ம வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்க வேண்டும், வீட்டில் இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் வேதத்தில் வாசிக்கும் போது 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்கிற வீடு. எவ்ரி டைம் we are going to praise and worship God. 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருக்க வேண்டும். துதி மிகவும் ஆசீர்வாதமானது. வேதம் சொல்லுகிற துதிகள் மத்தியில் தான் தேவன் வாசம் செய்வார் என்று சொல்லி, அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனுக்கு நம்ம வீடு துதிக்கிற வீடாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். துதியின் வீடு, பெராக்கா, துதியின் பள்ளத்தாக்கு, அது மாதிரி நம்ம வீடாக இருக்கணும். ரெண்டாவது, உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வசனங்களை வீட்டில் எழுதி வையுங்கள். வசன போர்டு வீட்டில் இருக்கணும், வசனங்கள் எழுதப்பட்டிருக்கணும். அப்போ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வீட்டிலேருந்து சத்துரு போராட்டம் வராதபடிக்கு அதை காத்துக்கொள்வார். அப்போ உபாகம் 6, 9 அந்த வீட்டில் வாசி பாருங்கள். வசனங்களை வீட்டில் எழுதி வைக்கணும். அப்போ அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். மூணாவது, அருவருப்பானதை வீட்டில் அனுமதிக்காதீர்கள். கதை புஸ்தகம், சினிமா புஸ்தகம், அந்த புஸ்தகம், இந்த புஸ்தகம், அந்த அரசியல்வாதி பேப்பரு, அது கண்ட கடிதெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது. உபாகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி பாருங்கள். உபாகம் 7:26 அருவருப்பானதை வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. அது இருந்துச்சுனாவே வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. அதெல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிடணும். ரசிக்கப்பட்ட பிள்ளைங்க வீட்டில் ஒரு சினிமா புஸ்தகம், பேசும் படம், குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன் இதெல்லாம் இருக்கவே கூடாது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டு வேத புஸ்தகம் இருக்கணும், பாட்டு புஸ்தகம் இருக்கணும், ஸ்தோத்திரப்படி புக்கு இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். நாலாவது, உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை கேலி செய்வது, அரட்டை அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, தமாஸ் பண்ணுறது, மற்றவங்களை குறைச்சி உங்களை உயர்த்தி பேசுகிறது. வீட்டில் அக்கா தங்கச்சி இருக்கீங்க, அக்காவை கிண்டல் பண்ணக்கூடாது, அண்ணனை கிண்டல் பண்ணக்கூடாது, தம்பியை கிண்டல் பண்ணக்கூடாது. உத்தம இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் தேவன் நம்ம வீட்டை ஆசீர்வதிப்பார். உத்தம இருதயம், இன்டெகிரிட்டி. இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் கேலி, கிண்டல், பரியாசம் அக்காவை தங்கச்சி கிண்டல் பண்ணுறது, தங்கச்சியை அண்ணன் கிண்டல் பண்ணுறது, மாறி ஒருத்தர் அவளை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி வீடு ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. அதனால் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நீங்கள் இருக்கணும். சரியா? அப்போ கேலி செய்கிறது, அரட்டை அடிக்கிறது வேண்டாம். 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கடைசியாக மார்க் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்குள்ளே பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டும். இவங்க அம்மா கட்சி, இவங்க அப்பா கட்சி, இவங்க அண்ணன் கட்சி, ஆளுக்கு ஒரு கட்சி. சில வீடுகளில் 3 கட்சி 4 கட்சி இருப்பாங்க. இது மாதிரி இருக்கவே கூடாது. அப்போ உங்களுக்குள்ளே பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டும். மார்க் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஆண்டு எழுதியிருக்கார். அப்போ நம்ம வீடு ஆசீர்வாதமான வீடாக இருக்குன்னா நம்மளால ஒரே கட்சியாக இருக்கணும். அது யார் கட்சி? ஆண்டவர் கட்சி. ரெண்டாவது, அப்பா அம்மா பேர், நான் அப்பா கட்சி, நான் அம்மா கட்சி, அப்படியே அப்பா அம்மாவை அப்பா ஒருத்தர் சார்ந்துக்கிற, அக்கா அம்மா ஒருத்தர் சார்ந்துக்குது. அப்படி இல்லாமல் அப்பா அம்மா நம்ம எல்லாம் ஆண்டவரோடு ஒரே கட்சியாக இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். தேவையில்லாமல் பிரிவினை உண்டாக்கிட்டு பார்சியாலிட்டி பார்த்துட்டு வாழவே கூடாது. அப்படி இருந்தீங்க நம்ம குடும்பத்தை கற்று ஆசிரியக்க மாட்டார். சரி நேயர்களே, அதனால் இன்றைக்கி ஒரே ஒரு வைராக்கியமாக இருக்கணும். என் வீடு துதிக்கிற வீடு, என் வீடு துதிக்கிற வீடு, வசனங்களை வாசிக்கிற வீடு, அருவருப்பானதெல்லாம் தூக்கி எறிகிற வீடு, எந்த செல்ஃபோனில் கில்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் எதில் அருவருப்பானதை பார்க்குற வீடாக இருக்கவே கூடாது. மூணாவது, நாலாவது, உத்தம இருதயத்தோடு இருக்கணும். யார் கேலி கிண்டல் பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது என் வீட்டில் யார்கிட்ட இருக்கக்கூடாது. அஞ்சாவது, நாங்கள் பிரிவினை இல்லாமல் இருப்போம். நான் அம்மா சேர்ந்தவன், நான் அப்பா சேர்ந்தேன், நான் எனக்கு அம்மா தான் பிடிக்கும், எனக்கு அப்பா தான் பிடிக்கும். டோன்ட் சே லைக் தட். அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எல்லோரும் பிடிக்கும். அண்ணன், அக்கா, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு பிடிக்கும். அப்படி எல்லோரும் இயேசுவை பிடிக்கும். அப்போல்லாம் ஒரே கட்சியாக இருக்கணும், ஒரே ஒற்றுமையாக இருக்கணும், ஒருவர் தலைமையில் தான் நம்ம எல்லாம் இருக்கணும். பிரிவினை இருக்கவே கூடாது. சரியா? ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி
என் பிள்ளைகள் ஆண்டவர் உண்மையை சேவித்து ஒற்றுமையாக இருக்க உதவி செய் ராஜா. சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி வீட்டில் நிறைந்திருக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறையா. எந்த குறைபாடு வீட்டில் காணப்படவே கூடாது சாமி. என் பிள்ளைகள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும் ஆண்டவரே. பரலோகத்தில் பிரிவினை கிடையாதுப்பா, பரலோகத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஆண்டவரே. அவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அப்படி, இவன் இப்படி, அதிக சம்பளம் வாங்குறான், இவன் அதிகம் படித்தவன், இதெல்லாம் பரலோகத்தில் கிடையவே கிடையாது இல்லைப்பா. அதே மாதிரி இந்த குடும்பத்திலையும் கூட கத்தாவே அந்த அதிகம் படித்தவன், அதிகம் நான் இப்படி போய் நான் இப்படி அதிக வருமானம் வாங்குகிறேன், அப்படி இப்படி எந்த ஏற்றத்தாழ்வு இருக்கவே கூடாது. குட்டி பரலோகமாக அவங்க வீடு மாறணும் ஆண்டவரே. குட்டி பரலோகமாக அவங்க வீடு மாறணும் சுவாமி. அப்படியே நீ ஆசீர்வதியும். எல்லா தேவையிலையும் சந்தியும். எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளோடு கூட நீர் தங்கிடும். நீர் இந்த வீட்டின் தலைவராக இருமையா. இயேசு என் வீட்டின் தலைவர், இயேசு என் வீட்டு பிதாவே. ஆமென், ஆமென்.